டே 86 அண்ட் 87 ஆஃப் 100 டேஸ் சேலஞ்ச். ஸோ எதுக்கு இந்த 2 வீடியோ நான் சேர்த்து போடுறேன் அப்படின்னா, ஒரு நாள் நல்லா ஆக்டிவா வீடியோ எடுத்தேன். இன்னொரு நாள் நான் டெய்லி வீடியோ போடுறதே மறந்துட்டேன். ஸோ ஒழுங்கா எடுக்காதனால 2யும் சேர்த்து ஒரே நாள்ல அப்லோட் பண்றேன் ஒரே வீடியோல. ஸோ 86த் அன்னைக்கு மார்னிங் எந்திரிச்சோனே ஃபர்ஸ்ட் எம்ப்டி ஸ்டொமக்ல வெயிட் தான் செக் பண்ணேன். நேத்து கம்பேர் பண்றதுக்கு இன்னைக்கு வந்து எனக்கு 300 கிராம்ஸ் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. தென் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடி எம்ப்டி ஸ்டொமக்ல ஜீரா வாட்டர் எடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு தோசை, அது கூட வந்து தக்காளி சட்னி தான் எடுத்திருந்தேன். தென் வந்து லஞ்சுமே ரொம்ப ஸ்பெஷல் இன்னைக்கு. ரசம் தான் செஞ்சிருந்தேன். பிளஸ் அது கூட வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரைட் சிந்தாமணி சிக்கன். இது எனக்கு என்ன பிடிக்கும்னா, அந்த நல்லெண்ணெய் ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதில வந்து நம்ம எவ்வளோ சிக்கன் எடுக்கிறோமோ, அதுக்கு ஈக்குவலா வந்து நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுவேன். பூண்டு வந்து நல்லா நசுக்கி ஆட் பண்ணுவேன். பிளஸ் வந்து நம்ம நார்மலா செய்ற மாரி தான். வரமிளகால வந்து விதைய எடுத்துட்டு பண்ணணும். சொல்லப்போனா இதில மசாலாஸே கிடையாது. நான் சொன்னது 3 தான். பிளஸ் சிக்கன், உப்பு, மஞ்சள் இவ்ளோ தான். பட் செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இந்த ரசத்துக்கு செம்மையா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். பட் கொஞ்சமா தான் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். தென் வந்து ஈவினிங் கொஞ்சம் வெளிய போம்போது ஒரே ஒரு காஃபி ஹாஃப் சுகர்ல எடுத்துக்கிட்டேன். என்னோட ஃபேவரைட் ஜிஎஸ்டி இரானி காஃபி ஷாப்ல. தென் வந்து போயிட்டு வீட்டுக்கு வந்தோனே எனக்கு வந்து அகைன் புதுசா ஏதோ சாப்பிடணும் போல இருந்தனால நான் சேமியா சாப்பிட்டேன். சேமியாலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நெறைய வெஜிடபிள்ஸ் பட்டாணிலாம் போட்டு நல்ல ஒரு வெஜிடபிள் சேமியா தான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன். ஓவரால் 86த் அன்னைக்கு இதுதான் சாப்பிட்டேன். தென் 87த் அன்னைக்கு நான் வெயிட் செக் பண்ணல. சொல்றேன்ல மார்னிங்லேருந்து நான் ஆக்டிவாவே இல்ல. ஸோ மார்னிங் வந்து எம்ப்டி ஸ்டொமக்ல ஜீரா வாட்டர் எடுத்திருந்தேன். அதுவுமே நான் வீடியோ ஷூட் பண்ணல. தென் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நேத்து கொஞ்சம் ஹெவியா சாப்பிட்ட மாரி ஃபீலா இருந்தனால, ஒரு கொய்யாப்பழம், 2 பாயில்ட் எக் ஒயிட்ஸ் இது மட்டும் தான் எடுத்திருந்தேன். தென் லஞ்சுமே வந்து ரொம்ப சிம்பிளா தான் சாப்பிட்டேன். நேத்து பண்ண மாரி இன்னைக்கும் சேமியா பண்ணியிருந்தேன். வெஜிடபிள் சேமியா. பட் வெஜிடபிள்ஸ் கம்மியா இருந்தனால எக் ஆட் பண்ணேன். பட் நல்லாவே இல்ல. ஸோ அந்த சேமியாவோட கொஞ்சமா சட்னி வச்சு எனக்கு என்னமோ தெரியல. நெறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. பட் எனக்கு என்னமோ எக் ஆட் பண்ணி பண்ணது நல்லாவே இல்ல. ஸ்டில் அட்ஜஸ்ட் பண்ணி நான் சாப்பிட்டுட்டேன். தென் ஈவினிங் நேத்து வாக்கிங் போல. பட் இன்னைக்கு வந்து வாக்கிங் நான் போயிருந்தேன். ஒரு 1 ஹவர் நான் வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஈவினிங் வந்து வீட்ல கொஞ்சம் கோல்டா இருந்துச்சு மத்தவங்களுக்கெல்லாம். அதனால சூப் பண்ணியிருந்தேன். ஸோ நானுமே 1 கப் வந்து சிக்கன் சூப் எடுத்துட்டு, பிளஸ் அது கூட வந்து 1 தோசை மட்டும் நான் எடுத்திருந்தேன். இந்த தோசைக்கு வந்து சாம்பார் நான் சைட் டிஷ்ஷா வச்சிருந்தேன். இடையில வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்க வெளிய போ வேண்டியது வேலை இருந்தனால, ஒரே ஒரு காஃபி வந்து ஆஃப் சுகரோட நான் எடுத்துக்கிட்டேன். ஓவரால் இந்த 2 நாள் நான் இதுதான் சாப்பிட்டேன். பட் இந்த 2 டேஸும் வந்து நான் டயட்ல ப்ராப்பரா இருந்தேனான்னு எனக்கே கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஏன்னா ஹாட் வாட்டர் தான் எடுத்துக்கிட்டேன். பட் வாட்டர் கரெக்ட்டா இன்டேக் பண்ணல. ஸ்கின் கேர் பண்ணியிருந்தேன். வாக்கிங் 1 நாள் மட்டும் தான் போனேன். அண்ட் வந்து பிஃபோர் 7:30க்கு முன்னாடி நான் 2 நாளுமே என்னால சாப்பிட முடியல. சில வேலைகள் இருந்தனால. ஸோ வந்து எனக்கு ஒழுங்கா ப்ராப்பரா ஃபாலோ பண்ண மாரி இல்ல. அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.